ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருந்து இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எஸ்எஸ்எம் காலேஜை தாண்டி பிஎஸ்என்ஐ காலேஜுக்கு முன்னாடி நம்ம மௌனகுருசாமி கோயில் வழியாக தர்மத்துப்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏக்கர் 6 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கேட்டாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். மொத்தம் வந்து 1 ஏக்கர் 6 சென்ட். இதில் வந்து ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 6 சென்ட்டுக்கும் சேர்த்து 28 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ஃப்ளாட்டுகள்லாம் பிரித்து வீடுகளுமே வந்து கட்டியிருக்காங்க. பஸ்ஸு போகிற ரோட்டில் இருந்து நடந்து வர டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அதிகபட்சம் ஒரு 300 மீட்ரு கூட வராதுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா அந்த பஸ் ரூட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் கம்பெனிக்கு முன்னாடி வரைக்கும் வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பருத்தி வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் முருங்கை, அது போக வந்து எலுமிச்சங்கன்னு சொல்லி ஊடு பயிர் மாதிரி வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. போர் வந்து இருக்குது. போரை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்க தோட்டமும் இவங்களோட ரிலேட்டிவ் தோட்டம் தான். ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. அதிலிருந்து வாட்டர் வந்து இன்றைக்கி வரைக்கும் விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கும் கீழே ஒரு நல்ல இடம் வந்து வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், அதே போல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த இடத்தோட அத்துமால்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து லெஃப்ட் சைடு இந்த வரப்பு வரைக்கும், ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரப்பு வரைக்கும் அப்படியே நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடி பாதை வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. ஏன்னா ஃப்ளாட் பிரிச்சிருக்காங்க. ஃப்ளாட்லேருந்து டைரெக்டாக வரும்போது 30 அடி பாதை நம்மளோட இடத்துக்குள்ளேயே வந்து வந்துடுது. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல். நன்றி, வணக்கம்.